இப்ப ஒரு அம்மா சொல்லுது, இந்த அம்மா என்னன்னா, ஏற்கனவே ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா பிரபலமான, நான் ஓப்பனாவே சொல்றேன், ஜான் ஜெபராஜ் அவருக்கு ஒரு மனைவி இருக்குது, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது. ஆனா அடுத்தவ மனைவி ஆட்டைய போட்ட இந்த லேடி என்ன சொல்றான்னா ஒரு பேட்டியில, மாடர்ன் கிறிஸ்டியன் அவ. எப்படிப்பட்ட கிறிஸ்டியன் அவ? மாடர்ன் கிறிஸ்டியனை ஏற்றுக்கொள்கிற, மாடர்ன் கிறிஸ்டியானிட்டியை குறித்து போதிக்கிற ஒரு போதகையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறாங்க. செய்யற வேலை என்ன? அடுத்தவன் புருஷனை ஆட்டை போடுறது. அடுத்தவன் புருஷனை ஆட்டை போடுறதா மாடர்ன் கிறிஸ்டியன். இன்னைக்கு அவ சொல்ற வார்த்தையின் படிப்பு என்ன அர்த்தம்? மாடர்ன் கிறிஸ்டியன். அவங்களுடைய நினைப்பு. இப்ப அவளை மாத்திரம் இல்ல, அவளை மாதிரி ஏகப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? நான் உயிரோடு இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவ எப்படிப்பட்டவ? செத்தவ. ஆதிக்குரிய விஷயத்துல செத்தவ. ஏன்னா வார்த்தையில அவ இல்ல, ஆனா பேர் மட்டும் என்ன பேரு? மாடர்ன் கிறிஸ்டியன். அது என்னங்க கிறிஸ்தவத்துல மாடர்ன் கிறிஸ்டியன்? ஓல்டு கிறிஸ்டியன், மாடர்ன் கிறிஸ்டியன் ஏதாவது இருக்குதா? கிறிஸ்தவம் என்றாலே ஒரே ஒரு கிறிஸ்தவன் தான். 2000 வருடமாக நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் ஒரே உபதேசம் தான். உபதேசம் மாறுபடுமோ? நல்லா கவனிங்க. சில விஷயங்கள், உணவு விஷயங்கள் மாறுபடலாம், உடை விஷயங்கள் மாறுபடலாம், பேச்சு வழக்கங்கள் மாறுபடலாம். ஆனா சத்தியம் என்பது நமக்கு எல்லாம் என்னதான்? 2000 வருஷத்துக்கு முன்பாக அப்போஸ்தலருடைய உபதேசத்துல எப்படி திருச்சபை அஸ்திபாரம் போட்டதோ அதே அஸ்திபாரத்தில் தான் நாமும் என்ன செய்யப்பட்டு வருகிறோம்? கட்டப்பட்டு மாளிகையாக வருகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு எப்படியோ அப்படித்தான். இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்தவன் வேற கொண்டு வந்துட்டான். மாடர்ன் கிறிஸ்டியன் சொல்ற விளக்கம் என்ன? அப்ப அடுத்தவன் புருஷனை ஆட்டைய போடுறது. ஆனா நல்லா கவனிங்க, இவர்களுடைய நினைப்பெல்லாம் நாங்க ஜீவனோடு இருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்கள் பழமைவாதிகள் அல்ல, நாங்கள் புதுமைவாதிகள், நாங்கள் நவீன யுக கிறிஸ்தவர்கள், நாங்க அப்படித்தான் இருப்போம்னு சொல்லிட்டு பண்ற வேலையெல்லாம் என்னது? செத்து போன வேலை. கிறிஸ்துவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை. அடுத்தவர்களுடைய புருஷன் ஆட்டே போடுறது, அடுத்தவனுடைய சொத்துக்கள் ஆட்டே போடுறது, எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்தோடு உலகமாக கலந்து என்ன செய்யறாங்க? உலகம்தான் இந்த கீழ்த்தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அங்கங்க நியூஸ் பேப்பர்ல என்ன செய்யறான்? என்னென்னமா பாக்குறான். அப்ப சபை கிட்ட ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை கை கொள்வது. நீங்க தேவனுடைய சபைன்னு பேரெல்லாம் வச்சிருக்கலாம் ஐயா, ஆனா ஆண்டவர் அந்த சபை கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்க அவருடைய வார்த்தைக்கு படி வாழ்வது, அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தான் ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துதிகள் ஓயாது துதிகள் ஓயாதுன்னு பாடுறதுனால எந்த பயனும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துதிகள் மட்டும் ஓய்வதில்லை. இன்னைக்கு அலைகள் ஓய்வதில்லைங்கிற மாதிரி துதிகள் என்ன செய்யறது இல்ல. செய்யற பாவம்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு என்னது? இத பார்க்கும்போது எனக்கு சவுல் தான் ஞாபகம் வர்றார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பலி மட்டும் என்ன பண்றாரு? செலுத்துறார். போய் பலி பலி. சாமுவேல் என்ன சொல்றாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உத்தமம். அடுத்து என்ன சொல்றாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், சர்வாங்க தகன பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். ஐயா, உன் துதி, உன் பலி, இதுல எல்லாம் ஆண்டவர் பெருசா பிரியப்பட மாட்டார். வேதமே சொல்லுது, அவர் பலியை விரும்புகிறது இல்லை. ஆண்டவர் சொல்ற, உன் வீணையின் ஓசையை என்னை விட்டு அகற்று. அது அருவருப்பா இருக்குது. உன் பாட்டெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்குது. அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு தீர்க்கதரிசியின் மூலமா. இன்னைக்கு நிறைய பேர் சபையில வந்து என்ன செய்யறான்? ஒரே பாட்டு, துதிகள் ஓயாது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல். இதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. கீழ்ப்படிதலும் இல்ல, செவி கொடுத்தலும் இல்ல, ஆனா துதி ஓயாது. அந்த துதியை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? அருவருப்பு என்று சொல்லுகிறார். ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சமான ஒன்று. ஆனா ஜெபம் யார் ஜெபிச்சா கேட்பா? யாருடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமானது என்று வேதம் என்ன செய்யுது? சொல்லுது. வேதம் சொல்லுது, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. எப்படி பாருங்க வசனம். ஜெபம் தேவன் பிரியப்படுகிறது தான், அவர் ஜெபத்தை தள்ளாதவர் தான், ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனா வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. கீழ்ப்படியாதவனுடைய ஆராதனை அருவருப்பானது. செவி கொடுக்காதவனுடைய துதி அருவருப்பானது. மறந்துடாதீங்க. ஆண்டவர் யாரோட துதியை, யாரோட காரியத்தை பிரியமா ஏற்பார்னு பைபிள் என்ன செய்யுது? நமக்கு கற்றுக் கொடுக்குது. யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு, யாரெல்லாம் தேவனுக்கு செவி கொடுத்து
அவங்க தேவனை ஆராதிக்கும் போது, அவங்க ஜெபிக்கும் போது, அந்த ஜெபமும் துதியையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார், அதை ஏற்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவன் ஏற்காத துதிகளையும் தேவன் ஏற்காத ஜெபங்களையும் இன்னைக்கு அநேகர் செய்து கொண்டு என்ன செய்யறாங்க? மனுஷன் கொண்டாடுறான். நான் சொல்றேன், நீங்க பாடல் பாடுறதையும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தையும் மனுஷன் கொண்டாடலாம். ஆனா உண்மையிலேயே அந்த துதிக்கு சொந்தக்காரர் என்ன செய்யணும்? கொண்டாடணும். அவரு கொண்டாடணும். மனுஷன் கொண்டாடுறதா? மனுஷன் பல லட்சம் வியூஸ், பாட்டு போட்ட உடனே பல லட்சம் வியூஸ். உடனே நினைச்சிட கூடாது, ஐயா உண்மையா இருக்கிறேன்னு பேசுறவனுடைய பிரசங்கத்தை 200 பேர் தான் கேட்கிறான். நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு பாட்டு போட்டா என்ன வேணாம், மில்லியன் கணக்கில் போகுது அப்படின்னு உடனே ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சர்தசவமா நினைச்சிடாதீங்க. உயிர் உள்ளவன் என்றும் பெயர் பெற்றிருந்தும் நீ செத்தவனா இருக்கிறாய்ன்னு சொன்னது போல உலகம் உன்னை என்ன செய்யுது? தூக்கி உச்சாணி கொம்புல வைக்கலாம். ஏன்னா உலகத்தை என்ன செய்யும்? உலகத்தை என்ன செய்யும்? நேசிக்கும். அவன் பாலசுப்பிரமணியன் பாட்டு வெளியிட்டாலும் ஒரு காலத்துல லட்சக்கணக்கில் தூக்கி என்ன செய்வான்? வைப்பான். இன்னைக்கு ஏஆர் ரகுமான் இசை போட்டா உடனே கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்வான்? பார்ப்பான். அந்த பார்வையின் மூலமா அவளுக்கு கோடிக்கணக்கில் பணம் வர்றதும். அது மாதிரி கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு இன்னைக்கு செத்து போன ஒரு ஆள் ஒருவேளை இந்த உலக மாதிரி பாட்டு போடும்போது அதுவும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருவாயே கொடுக்கும். மறந்துடாதீங்க, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் ஆண்டவர் பார்வையில் இதுதான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்ப அழைக்கிறார். நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உன்னை நான் பரிசுத்தப்படுத்த விரும்புறேன். ஆனா எப்ப அவர் பரிசுத்தத்தை நீங்க பெற முடியும்னா, அவர் வார்த்தைக்கு இப்போதாவது கீழ்ப்படிஞ்சு வரும்போது, இப்போதாவது செவி கொடுக்கும் போது, இப்போதாவது மனம் திரும்பும் போது, இப்போதாவது நீ செய்த பழைய துர்க்கிரியைகளை விட்டெல்லாம் மனம் திரும்பி தேவனுக்கு நேராக சீர்படும் போது, தேவன் எந்த மனிதன் என்ன செய்யறாரு? மீண்டும் அணைக்கிறார். மீண்டும் வெற்றி நிறைந்தவன் வரும் பொழுது, ஜெயம் கொண்டவனாய் வரும் பொழுது அவனுக்கு என்ன செய்யறாரு? வெண்வஸ்திரத்தை தருகிறார். அவனுடைய பேரை ஜீவ புத்தகத்திலே கிறுக்கி போடாதபடி பாதுகாக்கிறார். அவனுடைய பேரை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அறிக்கை இடுகிறார். பச்சேபாரிடத்திலே பாவம் செய்த தாவீதை கூட பரலோகத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரு? அறிக்கையிடுவார். ஏன் ஐயா? அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் அவன் மனம் திரும்பினான் ஐயா, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையான மனம் திரும்புதலை தெய்வம் பார்க்கிறார். அப்ப இன்னைக்கு மனம் திரும்பாமையே உட்கார்ந்துகிட்டு செய்த பாவத்தையே மறுபடியும் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் கள்ளக்காதலியோடையே வாழ்ந்து கொண்டு துதிகள் ஓயாது என்றால், லேலூயா, எல்லாம் கவனிங்க, ஜீவ புத்தகத்திலே கிறுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது?